ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது. உலகிலே ஒவ்வொரு காரியமும் இறைவனின் திருக்கருணையாலே நடைபெறுகின்றன. காட்டின் வழியே 6 மெத்த படித்த பண்டிதர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். வானம் ஒரே கும்மிருட்டாக இருக்கின்றது. மழை வரக்கூடிய அறிகுறி தெரிகின்றது. அதிலே வான சாஸ்திரம் படித்த பண்டிதர் ஒருவர், இடியுடன் மழை வரப்போகின்றது. நாம் 6 பேரும் அங்கே தூரத்திலே ஒரு பாழடைந்த மண்டபம் தெரிகின்றது, அங்கே போய் தங்கிக் கொள்ளலாம் என்று அருகிலே சென்று பார்த்தபோது இறைவனின் திருக்கருணையை எண்ணி எண்ணி தொழு நோயாளி ஒருவன் இந்த அடர்ந்த காட்டிலே பாழடைந்த மண்டபத்திலே என்னை தஞ்சமடைய வைத்ததற்கு நன்றி என்று இறைவனின் திருக்கருணையை எண்ணி எண்ணி உள்ளத்திலே வியந்து மானசீகமாக இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்றான். அவனை பார்த்ததும் அந்த மெத்த படித்த 6 பண்டிதர்களும் இந்த தொழு நோயாளியால் சமூகத்திற்கு என்ன பயம், நாம் எவ்வாறு இவனை வெளியேற்றிவிட்டு இங்கே தங்குவது என்று எண்ணிக்கொண்டிருந்த போது அந்த வானசாஸ்திரம் படித்த பண்டிதர் அந்த தொழுநோயாளியை பார்த்து, தூரத்திலே தெரிகின்றதை பனைமரம், அந்த பனைமரத்தின் அடியில் புதையல் ஒன்று இருக்கின்றது, போய் எடுத்துக்கொள் என்று கூற இறைவனின் பெருங்கருணையை எண்ணி எண்ணி வியந்த அந்த தொழுநோயாளியும் இதுவும் இறைவனின் பெருங்கருணை என்று எண்ணி அந்த பாழடைந்த மண்டபத்தை விட்டு பனைமரத்தை நோக்கி செல்கின்றான். வானசாஸ்திரம் படித்த பண்டிதரின் கூற்றின்படியே மழை வழுக்கத் தொடங்குகின்றது. இடியும் விழுந்தது. பனைமரத்தின் மேல் அல்ல, இவர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தின் மேல் இடி விழுந்து மெத்த படித்த 6 பண்டிதர்களும் உயிரோடு மாண்டார்கள். ஆக உலகிலே நடக்கின்ற காரிய காரணங்கள் அனைத்திற்கும் இறைவனது திருவுள்ளம் காரணமாக அமைந்து விடுகின்றது. காஞ்சி மகா பெரியவரின் பக்தர் ஒருவர், வயதிலே மூத்த அன்பர் ஒருவர் காஞ்சி பரமாச்சாரியாரை சந்திப்பதற்காக திருமணத்திற்கு வந்து அவரை சந்தித்து ஆசி வாங்கி கிளம்பும்போது காஞ்சி பரமாச்சாரியார் அந்த அன்பரை அழைத்து, நீ ஊருக்கு செல்லும் வழியிலே உணவு விடுதியின் முன்பாக நீ செல்லுகின்ற பேருந்து நிற்கும். அப்போது பேருந்திலிருந்து இறங்கி பெட்டி கடையிலே சோடா ஒன்று வாங்கி குடித்துவிட்டு பிறகு செல் என்று கூறுகின்றார். அந்த பெரியவர் பஸ்ஸின் கடைசி சீட்டிலே அமர்ந்து பயணம் செய்கின்றார். நடு சீட்டில் அமர்ந்திருந்த வாலிபர்கள் குறும்புத்தனமாக பேசிக்கொண்டே வருகின்றார்கள். மகா பெரியவர் கூற்றின்படியே அந்த உணவு விடுதியில் பஸ்ஸு நிற்கின்றது. மகா பெரியவரின் ஆணையின்படியே அந்த கடைசி சீட்டில் அமர்ந்திருந்த பெரியவர் கீழே இறங்கி சோடா ஒன்று வாங்கி குடித்துவிட்டு பஸ் புறப்படும் முன்பு பஸ்ஸின் கடைசி சீட்டிலே ஏறி அமர்ந்து கொள்ளலாம் என்று சென்று பார்த்தபோது அந்த 3 இளைஞர்கள் நமது அந்த வயது முதிர்ந்த அன்பரின் சீட்டிலே அமர்ந்து கொண்டு இடம் தரமாட்டேன் என்று அடம் பிடிக்கின்றார்கள். பெரியவருக்கும் வேறு வழி தெரியவில்லை. முன்பு அந்த இளைஞர்கள் அமர்ந்த சீட்டிலே அமர்ந்து கொள்கின்றார். பஸ் புறப்பட்ட சிறிது நேரத்திலே விபத்திலே சிக்கி பின் சீட்டிலே அமர்ந்திருந்த அந்த இளைஞர்கள் இறந்து விடுகின்றார்கள். ஆக உலகிலே மனிதர்கள் போடுகின்ற கணக்கு தப்பிவிடும், இறைவன் போடுகின்ற கணக்கு தப்பிவிடார். காட்டிலே 2 முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது
நாரதர் அந்த பக்கமாக வருகின்றார். அதிலே ஒரு முனிவர் நாரதரை பார்த்து, இப்போது சர்வேஸ்வரன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்று கேட்டபோது நாரதர் அந்த முனிவரை பார்த்து, சர்வேஸ்வரன் ஒட்டகத்தை ஊசி முனையிலே செலுத்தி விளையாடி கொண்டிருக்கின்றான் என்று கூறுகின்றார். அதை அந்த முனிவர் நம்பிக்கொள்கின்றார். மற்ற முனிவர் அதை நம்பவில்லை. நம்பாத முனிவரை பார்த்து நாரதர் கூறுகின்றார், கடவுளை நம்பியவர் நற்கதி அடைவார் என்று. ஆக உலகிலே நடக்கின்ற காரியங்கள் எல்லாம் இறைவனின் திருவுள்ளத்தின்படியே நடக்கின்றன. மனிதன் போடுவது தப்பு கணக்கு, இறைவன் போடுவது திருக்கணக்கு. காற்றோடு கலந்து விட்டால் உண்மை புரிந்துவிடும். ஓம் நமச்சிவாய். ஆடிய திருப்ப